ஓகே. நீங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. Why you are ஆல்ரைட், ஆல்ரைட். ஓகே. உங்களோட ஏன்னா எனிஹவ் உங்களோட நவம்பர் எண்டுல நீங்க போறதுங்கிறது வந்து நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரெக்கார்டிங் ரெஃபர் பண்ற பீப்புள் ஆர் தேர். யா, யா. யூடியூப்லயும் சரி நமக்கு இதுலயும் இல்ல அந்த பீப்புளுக்கு உண்டானது லெட் தெம் கேரி. ஷுவர். ஓகே, சூப்பர். ஒரே ஒரு நிமிஷம். நாட் திஸ் ஒன். சூப்பர். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இது வரைக்கும்? இந்த ஐபிசெக் டனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகும், ரெண்டு பேருமே முடிச்சிட்டீங்க தெரியும். பட் எனி பெண்டிங் கொஸ்டின்ஸ் ஐ ஆல்வேஸ் லைக் டு கவர் தட். பெண்டிங் கொஸ்டின்ஸ். சார், சார் இந்த டனல் இல்லாம ஐபிசெக்ல வந்து ஏதோ ரெண்டு ஆப்ஷன் பார்த்தேன். எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. நான் மீன் வயல இடையில ஞாபகம் வந்தா நான் கேட்குறேன் அந்த கேள்வி. ஓகே. இந்த டனலிங் இல்லாம நம்ம ஐபிசெக் பிளஸ் வந்து இந்த ஃபயர்வால்ல மேக்ஸிமம் இவ்வளவு தானே, வேற எதுவும் நம்மளுக்கு எதுவும் இருக்கா, இல்ல எங்களுக்கு ஏதாவது நீங்க வந்து ஒர்க் அவுட் மாதிரி கொடுத்தா கூட நாங்க பாக்குறோம். திரும்பி என்னெல்லாம் சொல்லுங்க. படிக்கணுங்கிறது என்ன என்ன கேள்வி? இந்த ஃபயர்வால்ல இந்த இப்போ கான்ஃபிகர் பண்ணோம்ல ஐபிசெக், ம்ஹும். இது ரிலேட்டடா வேற ஏதாவது எங்களுக்கு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா மீண்டும் நாங்க ஜஸ்ட் ஒரு படிச்சுட்டு கூட வந்து கேட்போம். ஆ அதோட மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதை. ஸோ ஒன் திங் யூ கேன் ட்ரை இஸ் யூசர் டு சைட் விபிஎன். ஓகே, இது வந்து சைட் டு சைட் விபிஎன் பண்ணோம். எனி கனெக்டை வச்சு யூனோ உங்களுக்கு விபிஎன் கிளைண்ட் எதுவாக இருந்தாலும் see if you can configure FortiGate to accept a VPN connection and access the Linux instance. ஓகே. So that will be slightly different. அது வந்து என்ன ஆகும்னாக்க இந்த FortiGate will allocate an IP address for you. And அது நீங்கள் ஐபி கான்ஃபிக் இல்லை ஐஎஃப் கான்ஃபிக் போனீங்கன்னாக்கா அது ஒரு எஸ்எஸ்எல் கனெக்ஷன். இட்ஸ் கால்ட் எஸ்எஸ்எல் விபிஎன். இது வந்து ஐபிசெக் விபிஎன், அது வந்து எஸ்எஸ்எல் விபிஎன். எஸ்எஸ்எல் வந்து அதாவது டிஎல்எஸ் வழியாக போகிற விபிஎன். அது ஆல்மோஸ்ட் ஹெச்டிடிபிஎஸ் வேலை செய்கிற மாதிரி அது. ஸோ பட் அதில் வந்து அந்த டனலுக்கு FortiGate ஒரு பூலை டிஃபைன் பண்ணுவீங்க நீங்கள் FortiGateல. அண்ட் அந்த பூல்லேருந்து வந்து இட் வில் கிவ் அவுட் அன் ஐபி அட்ரஸ். அண்ட் 443 ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ 23 22க்கு மாற்றினோமே, அந்த மாதிரி அது வந்து 443 போனாக்க அது வந்து ஆல்ரெடி FortiGate இஸ் லிஸ்னிங் வார்ன் பண்ணோம். 443ல நீ எஸ்எஸ்எல் கான்ஃபிகர் பண்ணு. ஸோ டிபிகலி 10443 ஆர் சம் ஹையர் போர்ட்டில் இது பண்ணி தென் வி வில் கனெக்ட் த்ரூ தட். ஸோ தட்ஸ் the second form of VPN you can definitely try. Okay. சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். சொல்லுங்க. இல்ல என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாங்களா? ஷூர். இந்த காஸ்டிங் இதுல வந்து ஒரே ஃபயர்வால் வந்து இதே தான் சார் நான் யூஸ் பண்றேன். சாரி, இன்னும் தெரியல உங்க ஸ்கிரீன். இல்ல இப்பதான் ஷேர் பண்ணாங்க. அந்த ஒரே நிமிஷம். ஸ்கிரீன் தெரியுதா சார்? தெரியுது. இதுல சும்மா இந்த பில்லிங் இதை வந்து எடுத்து பார்த்தேன் சார். எனக்கு யூஎஸ் ரீஜன்ல யூஸ் பண்ணப்ப ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணியிருக்க எந்த ஒரு இதுவும் இல்ல. பட் மும்பைலயும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணப்ப ஃப்ரீ டயர் எடுத்திருக்கு. பட் ஒருவேளை செகண்ட் டைம் செலக்ட் பண்ணப்ப அது சார்ஜஸ் இதுல போயிருந்திருக்கு. இது இது என்ன பேசிஸ்ல நான் வந்து ஒருவேளை ஏஎம்ஐ நான் மாத்தும் போது எதுவும் இதா எடுத்திருக்கா? எப்படி இது உள்ள வந்துச்சு சார்? C5Nல FortiGateக்கா? FortiGateக்கு மார்க்கெட் பிளேஸ்ல. என்ன ஒரு மாசம் முடிஞ்சிச்சா? 30 days முடிஞ்சிச்சா உங்களுக்கு? இல்லையா சார், எனக்கு இன்னும் 20 days இல்ல 90 days கிட்ட இருக்குது என்ன. பட் இந்த யூசேஜ் இது எப்படி இல்ல அட் அ டைம்ல நம்ம ரெண்டு இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றதுனால அந்த மாதிரி எடுத்து வந்துருக்குமா? I think they only allow one instance free trial. Yes. ஓகே 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 சார். பட் எப்படி அது முதல்ல வந்து ரெண்டு வந்திருக்கு. இது யூஎஸ் வெஸ்ட் 2 hours-க்கு அது ஃப்ரீ தான் போட்டிருக்கு. அப்போ வந்து யூஎஸ் வெஸ்ட் ஆரிகன்லயும் வந்து இல்ல சார், அப்ப வந்து நான் இதை ஷட் டவுன் பண்ணி வச்சிருந்தேன். ஆக்சுவலா இதுல எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ட்ரபிள் ஷூட் பண்ணப்ப இதை ஷட் டவுன் பண்ணியிருந்தேன். அது ஒர்க்கிங் நோடுங்கனால அதை டிஸ்டர்ப் பண்ணாம அது கான்ஃபிடன்ட் இருந்துச்சு எப்படி வந்துரும்னு. சோ இதுல ட்ரபிள் ஷூட் பண்ணேன். அப்ப அது சிங்கிளா தான் இருந்தது. பட் அதுக்கு பிறகு ரெண்டையும் நான் ஒரு இடம் அப் பண்ணேன். ஒருவேளை அதனால அது எடுத்து இல்ல அதுலயே போட்டிருக்கோம். இந்த மார்க்கெட் பிளேஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல்ல போட்டிருக்கோம். அது ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு FortiGate தான். மோர் டு ட்ரை திங்ஸ் அவுட் தானே. ஸோ அதனால இல்லைன்னா வந்து எல்லாரும் 10 ரீஜன்ல ஆன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால அப்படி வச்சிருக்காங்க. ஓகே சார், ஓகே சார்.
இன்னைக்கு சார் லோட் பேலன்சர் கவர் பண்ணாங்களா? லோட் பேலன்சர் எப்படி வந்து ஹை அவைலபிலிட்டி என்ன பண்ணலான்னு. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஸோ குயிக்காக நான் வந்து என்னுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிட்டு இந்த பெயிண்டில் வச்சு சொல்கிறேன் நான். பெயிண்ட் all right. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம செட்டப்பில் ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒரு FortiGate தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் பிஃபோர் ஐ ஷோ திஸ் லெட் மீ ஸ்டாப் ஷேர். ஐ வாண்டட் டு ஷோ யூ, இதை அவசியம் நீங்கள் எல்லாருமே படிக்கணும். AWS Well Architected Framework. இல்லை, AWS நீங்க லாஸ்ட் டைம் கூட சொன்னீங்க சார், ஒரு 6 பில்லர் சொல்லியிருந்தீங்க. ரெசிலியன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ். எஸ், view 6 pillars framework for you learn more. இது பாருங்க, இந்த லிங்க் மட்டும் போடுறேன், யூ கேன் ஓப்பன் இட். புது அட்டெண்டீஸ்க்கெல்லாம் இருக்கும் வணக்கம் சொல்ல. அக்ரம் இன் ஃப்ரான்ஸ், குட் மார்னிங் இல்லை குட் ஈவினிங் உங்களுக்கு. கார்த்திக், நிசாம், எல்லாருக்கும் வணக்கம். திரு ஊட்டன். So Thiru and Nizam, you both work together, I know that. Okay. Oh, good morning, sir. Good morning. Hi, sir. Hello. I don't know, நீங்க முன் செஷன் இருந்தீங்கன்னு தெரியல. இந்த Sunday we are going to cover 2 case studies, so please make every effort to join. நீங்களாம் வந்து regular attendees, Karthik and Akram and all that, so please attend and please give inputs. The case study, be it for the case study or through the in the course level, what did you learn and how was the course, how did you feel? The technical, both hard learning and soft learning. Just to quickly, hard learning in all the technical details, subnet mask, AWS, cyber security, the importance of it, blah blah blah. அதெல்லாம் பத்தியும் பேசலாம். என்ன தெரிஞ்சிட்டு வந்தீங்க, இப்போ புதுசா என்ன கத்துட்டு இருக்கீங்க, அது டெக்னிக்கல் லேர்னிங். சாஃப்ட் லேர்னிங், how did you find the pace of the course? I was telling the other day, ஒரு டீச்சருக்கு வந்து முக்கியமான குணாதிசயங்கள்னு சிலதெல்லாம் இருக்கு. முதல் குணாதிசயம் பொறுமை. அஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட் மேட்டர் தெரியணும், அது வந்து கிவன் வச்சுக்கோங்க. பொறுமை, கேள்விகளை கேட்டால் அது எந்த கேள்வி கேட்டாலும் பொறுமை இருக்கணும், ஒரு தன்னடக்கமும் இருக்கணும். தெரியல நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன்ற ஒரு தன்னடக்கமும் இருக்கணுன்றது நான் என்னுடைய நம்பிக்கை. யாருக்குமே எல்லாம் தெரியாது, டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ அது ஒன்று. ஓகே, ஸோ பொறுமை ஒன்று. ரெண்டாவது பங்க்சுவாலிட்டி அண்ட் ஆர்கனைசேஷன். அது வந்து ஹப்பசாடாக வந்து இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாத, நம்ம டீச்சர்ஸ்லாம் சில பேர் பார்த்து போனோமோ, ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாத அவங்க பாட்டு வந்து ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லாத ஒரு கோர்வையாக சிலபஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது ஸ்டெப் பை ஸ்டெப், எப்போவுமே வந்து நம்ம பார்த்துருப்போம், அந்த முந்தின கான்செப்டை கவர் பண்ணாமல் அடுத்த கான்செப்ட் புரியாதுன்ற மாதிரி லாஜிக்கலாக அதை எடுத்துகிட்டு போகிற ஒரு எஃபர்ட். அதாவது இதை வந்து செய்வன திருந்த செய்கின்ற மாதிரி செய்கிற போது வந்து ஒழுங்காக செய்யணுன்ற ஒரு நோக்கம் ஆஸ் அன் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசலாம். அண்ட் காம்ப்ளெக்ஸ் டாப்பிக்கை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது, ஒரு உதாரணம் சொல்கிறது, அதை பற்றி பேசலாம். எல்லாத்துக்குமே ஏன்ற கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஹவு டு லேர்ன், தட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஹவு டு லேர்ன். ஓகே, இதை பண்ணாது கிடைக்கும்ன்றது ஒன்று, அதில் ஆரம்பிக்கலாம். ஆனால் ஏன் இது வேலை செய்யுது, ஏன் இப்படியெல்லாம் வேலை செய்யலை, இந்த ஒய் அண்ட் ஒய் நாட், அதுதானே இன்ஜினியர்ஸ் திங்கிங்
இல்லையா? ஸோ அதை பற்றி பேசலாம். ஸோ டேக் all these things and talk about these things because these are all very important beyond the technical learning of IPsec or anything else that you learn. So that's my kind request to all of you for Sunday session. Okay. So in the going back to you can say okay, reactions on the toolbar. Okay. All right. So in the well architected போய் பாருங்க. So just yesterday I finished a project where the customer wanted a architectural review. அப்படின்னாக்க சும்மா படத்தை பார்த்து ஏதாவது தோணுனதெல்லாம் எழுதக்கூடாது. ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும். என்ன ஃப்ரேம் ஒர்க்? இப்படி தான் யோசிக்கிறது. அதான் எப்படி யோசிக்கிறதுன்னு இதை பற்றி பேசணும். இப்படி தான் யோசிக்கணும். ஆர்கிடெக்சர்னா இப்படி தான் யோசிக்கணும். பெர்ஃபார்மன்ஸ், ரிலையபிலிட்டி, ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ், சஸ்டெயினபிலிட்டி, காஸ்ட் ஆப்டிமைசேஷன். அது சொல்றப்பயே இதெல்லாம் நம்ம புதுசாக கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏற்கனவே யோசிச்சு ஏடபிள்யூஎஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. ஆஜூர்லேயும் இது வேற ஒன்று இருக்கும், கூகுள்லேயும் ஒன்று இருக்கு. வெரி சிமிலராக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க. ஏன்னா பேசிக் கான்செப்ட் ஸ்ட்ரக்சர் த சேம். பேர் கொஞ்சம் இப்படி எப்படி மாறி இருக்கும், சில இதெல்லாம் காமனாகவும் இருக்கும். பட் இட்ஸ் அ சேம் திங்கிங். ஸோ கோ த்ரூ திஸ், டேக் நோட்ஸ். எப்படி யோசிக்கணும், ஒரு ஆர்கிடெக்சர் இருந்ததுன்னா எப்படி எவாலுவேட் பண்ணணும். அதில் ஒன்று ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டியில் வரும்போது ஹை அவைலபிலிட்டி வரும். ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் டுடே. Okay, let me share again. அதுல இருக்கிற அந்த ஒயிட் பேப்பர்லங்கிறத நம்மளா பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்கு எதுவும் ஹேண்ட்ஸ் ஆன் லேப் மாதிரி இருக்குமா சார்? அது வெல் ஆர்கிடெக்டர் டூல்லே ஒன்று வச்சிருக்காங்க. அவங்க ஒரு சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணி ஏதோ பண்ணுவாங்க. நான் இன்னும் அந்த வெல் ஆர்கிடெக்டர் டூல் பண்ணதில்லை. பட் அதை எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணி வச்சிருப்பாங்க ஏடபிள்யூஎஸ்ல. இதெல்லாம் மேனுவலாக பண்ணாக்க ரிசோர்ஸ் கன்சம்ஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ மோர் அண்ட் மோர் இட்ஸ் கெட்டிங் ஆட்டோமேட்டட். இது ரொம்ப நாளாகவே இருக்குது இந்த ஆட்டோமேஷன். ஏதாவது க்ளவுட் ஃபார்மேஷன் ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது போட்டாக்க பாட்டு போய் பார்த்து இது இருக்குது இது இல்லைன்னு ஃப்ரம் ஏடபிள்யூஎஸ் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிடும். அது இட்ஸ் நெவர் த சேம் ஆஸ் ஹியூமன் இன்புட் அண்ட் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், பட் தேர் ஆல் ஹெல்பர்ஸ். ஸோ இப்போ லெட்ஸ் கோ பேக் டு வேர் வி வேர். நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஸோ வி ஹேட் இதில் FortiGate region 1 இல்லையா? அப்புறம் இங்கே அண்ட் இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ஐபிசெக் டனல் போட்டோம் நம்ம. இதுதான் லேப் 2. ஓகே, இதுக்கு பின்னாடி அஃப்கோர்ஸ் லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் இருக்குது. அதை கதையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதுக்கு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அங்கேயும் ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் இருக்குது. அதையும் வரைஞ்சிடுறேன். ஓகே, எல்லாம் இருக்குது. ஆல் குட், எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங். ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுற போது இப்போ we were talking about AWS outage, Azure outage. இது இயற்கை. இஃப் எனிதிங் கேன் ஃபெயில் இட் வில். மர்ஃபீஸ் லான்னு சொல்லுவாங்க. ஸோ FortiGate ஃபெயில் ஆகலாம், இந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஃபெயில் ஆகலாம், ஒரு அவைலபிலிட்டி ஜோனே ஃபெயில் ஆகலாம், ஒரு ரீஜனே ஃபெயில் ஆகலாம். ஸோ we were talking about disaster recovery எல்லாம் படிக்கிற போது we were talking about all those things. அப்படின்னா என்ன செய்யறது? ஸோ this was one region, right? This is one region. This is one region. So we will think about it from a lot of people are even talking multiple clouds. AWS fail ஆகிறது ரொம்ப ரேர். பட் சும்மா விலை ஏற்றிட்டே இருந்தாக்க they want to have an alternative. So they will have workloads in both AWS and Azure or Azure Google, whatever that is. So இப்போ இதை we need to so we need to improve the resiliency.
So I'll just do a control Z. So அப்படின்னா என்ன செய்யலாம்? We need to put a second FortiGate in that region. FortiGate standby region 1. Okay. So இது வந்து ஆக்டிவ் FortiGate, இது passive standby FortiGate. அண்ட் இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இந்த ஸ்டாண்ட்பை FortiGate என்ன பண்ணுவோம்னாக்க இது ரெண்டும் ஒரே ரீஜன் பட் இன் டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். ஸோ இது வந்து ஒரு ரீஜன் 1. ஓகே, இது வந்து ஒரு அவைலபிலிட்டி ஜோன். ஸோ திஸ் இஸ் இன் இது ரெண்டு இங்கே ஒரு இதை போட்டு விட்றேன். So this is in AZ1, this is in AZ2, availability zone 2. Okay, so இப்போ என்ன ஆகுது, இந்த FortiGate active and standby இருக்க, they are both constantly talking to each other. And லாஜிக்கலாக அது ஒரு யூனிட்டாக நினைக்கலாம் நீங்கள். லாஜிக்கலி இட்ஸ் ஒன் யூனிட். இது ஆட்டோமேட்டிக்காக அந்த FortiGate கோட்லேயே கன்ஃபிகர் பண்ணாக்க இதனுடைய கன்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் இதுக்கு சிங்க் பண்ணிக்கும். அதே மாதிரி இது செக் பண்ணுதில்ல, இருக்கியான்னு ஹலோ பேக்கெட் மாதிரி. If it detects that this is not responding because FortiGate has failed or AZ has failed, it will automatically initiate an automation. என்ன ஆட்டோமேஷன் இப்போ பப்ளிக் ஐபி இருந்தது நமக்கு, அதை வச்சு தானே IPsec போட்டோம். ஓகே, இந்த பப்ளிக் ஐபியை இந்த எலாஸ்டிக் இன்டர்ஃபேஸ்லேருந்து இந்த போர்ட் 1க்கு மூவ் பண்ணும். அதே மாதிரி போய் பாருங்க, இந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸில் அந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஒரு ப்ரைவேட் சப்நெட் கனெக்ட் ஆகுது. அந்த ப்ரைவேட் சப்நெட்டோட ரவுட்டிங் டேபிளை போய் பாருங்க. அது என்ன ரவுட்டிங் டேபிள்னாக்க டிஃபால்ட் ரவுட் குவாட் 0 வந்து it will point to this elastic interface IP address. Elastic interface MAC address. So இது வந்து நான் வந்து இந்த டேப்லெட் யூஸ் பண்ணேன்னாக்க ஈஸியாக எழுதுவேன். நான் வந்து அந்த டேப்லெட் இப்போ வந்து யூஸ் பண்ணல. இஃப் யூ திங்க் ஐ ஷுட் கனெக்ட் த டேப்லெட் அண்ட் டாக், I can do that. That way, we can write whatever it wants in the paint when I'm not too comfortable with it. So, இந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸில் வந்து இந்த எலாஸ்டிக் இன்டர்ஃபேஸ் ப்ரைவேட் இன்டர்ஃபேஸோட எலாஸ்டிக் ENI சொல்லுவாங்க, எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். நீங்கள் ரவுட் டேபிளில் போய் பாருங்க. போய் பார்த்தீங்கன்னாக்க யூ வில் see that அந்த சப்நெட், அந்த ப்ரைவேட் சப்நெட்டோடைய ரவுட் டேபிளை போய் பாருங்க. VPC போனீங்கன்னாக்க ரவுட் டேபிள்ஸ் போனீங்கன்னாக்க ரவுட் டேபிள் இருக்கும். அதில் வந்து ENI அட்ரஸ் இருக்கும். அந்த ஆட்டோமேஷன் என்ன பண்ணும், அந்த ஏன்னா லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் இட்ஸ் அப் அண்ட் ரன்னிங். இந்த ஆட்டோமேஷனை வந்து அதை அப்டேட் பண்ணுற போது API கால் பண்ணி, AWS API கால் பண்ணி அதை வந்து இந்த ENIக்கு போட்டு விட்டுரும். ஸோ தட் this has now become the new active. Linux instance is now talking to this new standby, the standby which has now become active. Public IP has now moved over here. So IPsec, there's no change to the public IP, but sessions will not continue. Anal, once this comes up, in a matter of 2-3 seconds, it will connect IPsec directly. So this is high availability, which is part of the resilience pillar. Resilience, reliability, however you want to call it. ஒரு system fail ஆச்சுன்னாக்க, how do you recover? Okay, so this is one way to do high availability in active standby mode. ஏதாவது கேள்விகள் இருக்கா? சார் ஒரு சின்ன டவுட் சார். இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பப்ளிக் இதை மாத்துன்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து AWS லெவல்ல மேனேஜ் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஆனால் AWS லெவல்ல மேனேஜ் பண்ணாலும் அதை இனிஷியேட் பண்றது FortiGate. ஓகே. ஸோ இப்போ வந்து இங்க வந்து ஒரு பப்ளிக் IP இருந்தது இல்லையா, இந்த இன்டர்ஃபேஸ்க்கு தான் ஒரு பப்ளிக் IP இருக்கு. ஓகே, இந்த however you access the FortiGate public IP.
ஓகே. Okay, ஒரு 13 சீரிஸ், ஒரு 13 அந்த மாதிரி. ஓகே. something like that, right? ஸோ இந்த பப்ளிக் ஐபி இந்த ஃபோர்டிகேட்டுக்கு சொந்தம் இப்போதைக்கு இது ஆக்டிவா இருந்ததுனாக்க. ஸோ பிகாஸ் திஸ் இஸ் த ஆக்டிவ் ஒன் ரைட் நவ். அந்த போர்ட் 1 இன்டர்ஃபேஸோட மேப் ஆயிருக்கும். மேப் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ் கான்சோலில் EC2ல போய் பார்த்தீங்கன்னாக்க இந்த போர்ட்டுக்கு போர்ட் 1க்கு ஒரு பிரைவேட் ஐபியும் இருக்கும், அதோட ஒரு அசோசியேட்டட் ஒரு பப்ளிக் ஐபியும் இருக்கும். ஓகே ஓகே சார். இப்போ இந்த ஸ்டாண்ட் பை வந்து கண்டினியூஸாக போல் பண்ணிகிட்டே இருக்கு. போல் பண்ணுற போது இட் சேஸ் ஹே 48 ஆக்டிவ் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங். இப்போ இது என்ன செய்யணும், இந்த பப்ளிக் ஐபியை இதுக்கு மாற்றணும். ஸோ திஸ் வில் ட்ரான்ஸ்ஃபர் திஸ் பப்ளிக் ஐபி டு ஹியர். ஸோ திஸ் வில் நவ் பிகம் த நியூ பப்ளிக் ஐபி. அது 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 அந்த ரெக்யர்மெண்ட்டை வந்து பாசிவ் ஸ்டாண்ட் பை இது வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுங்களா, எனக்கு அந்த ஐபி அசைன் பண்ணிக்க அப்படின்னு. அந்த ரெஸ்பான்ஸ் இல்ல, சோ பப்ளிக் ஐபி அசைன் டு மீ. கரெக்ட், எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஸோ ஆனா நீங்க AWS லேயர்ல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ரிக்வெஸ்ட் பண்றது FortiGate, ரிக்வெஸ்ட் பண்ணப்படுறது AWSக்கு. ஏன்னா AWS தானே பின்னால ஸோ இது இந்த எந்த எக்யூப்மெண்ட்டை வந்து தானா எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. AWS அந்த ஐபி அதுல இருந்து ரிலீஸ் பண்ணி இந்த இதுல இதுக்கு மேப் பண்ணி விட்டுரும். கொடுன்றது கேட்கும் அது. இல்ல சேம் ஐபி தான். ஓகே. அந்த ஐபி மாறிடுச்சுன்னாக்க அப்புறம் ஐபி செக்லாம் வந்து மாத்திரமே நம்ம. ஓகே ஓகே. இல்ல சேம் ஐபி சார், பட் ஆனா நான் ஸ்டாண்ட் பை கிரியேட் பண்ணும்போது நான் பப்ளிக் ஐபி இல்லாம தான் கிரியேட் பண்ணுவேன் நார்மலா. கரெக்ட். ஸோ இந்த FortiGate வந்து ரெண்டு மொத்தம் நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா 3 பப்ளிக் ஐபி இருக்கும். ஒரு பப்ளிக் ஐபி இஸ் கால் த ஃப்ளோட்டிங் ஐபி. இந்த மாதிரி மூவ் பண்ணது பார்த்தீங்களா, ஃப்ளோட்டிங் ஐபின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஐபி வந்து இந்த மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ்க்கே ஒரு பப்ளிக் ஐபி இருக்கும். அதை வச்சு தான் வந்து நம்ம SSHO HTTPSO பண்ணணும். ஓகே. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது? என் கொஸ்டின் அங்கதான் சார் வந்தது. ஆக்சுவலா அந்த பிசிக்கல் ஐபி எப்படி மூவ் பண்ணுங்கிறது எனக்கு டவுட்டா இருந்துச்சு. இப்போ நீங்க ஃப்ளோட்டிங் ஐபிங்கப்ப டாப் ஆஃப் த பிசிக்கல் ஐபில ஒரு ஃப்ளோட்டிங் ஐபி கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது மட்டும் தான் மூவ் ஆகும். ஸோ அதோட பப்ளிக் ஐபி அங்கேயே தான் இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து இது வந்து பெயிண்ட் நமக்கு சரிப்பட்டு வராது. கிவ் மீ 1 செகண்ட். I just want to connect my tablet and explain. Give me 1 second. Whiteboard. Stop share. Okay. Whiteboarding அப்பா. Whiteboard. New. Perfect. Okay, whiteboard தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார். Okay, super. Okay. All right, super. Okay. ஸோ இப்போ என்ன பண்ணோம்? வேலை செய்யல. Meeting participants can edit. இங்கே தகராறு பண்ணுது. Maybe this will work. No. Okay. Okay. Really sorry about that. I didn't expect this.
connected. And it's getting power. Okay. That works. அதான் வேலை செய்யல. என்னப்பா என்ன வேலை செய்யல. நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா கூட இன்னொரு ஓபன். Okay, yeah, good point. Let me do that. Okay. This is wasting everybody's time. Okay, let me go back to Paint. Okay. Okay. Bear with me. So எழுதுறேன் நான். ஸோ ஆக்டிவ் பார்த்தீங்கன்னாக்க ஆக்டிவ் 48. ஓகேயா? இதில் போர்ட் 1க்கு ஒரு ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி இருக்கும். போர்ட் 3 பிரைவேட் ஐபி இல்ல ஒரு பிரைவேட் ஐபி இருக்கும். Public IP and a private IP, yes. And private IP. Port 3, I mean, if any of you have a AWS screen, I will show it to you. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோட்டிங் ஐபி இருக்காது, ஏன்னா ஹெச்ஏ நம்ம கன்ஃபிகர் பண்ணலை. போர்ட் 3 இஸ் மேனேஜ்மெண்ட் ஐபி. ஓகே. போர்ட் 2 இஸ் பப்ளிக் ஐபி. சாரி, போர்ட் 2 இஸ் பிரைவேட் ஐபி. இது வந்து ஹெச்ஏல சொல்கிறேன். போர்ட் 4 இருக்கும், 4 போர்ட் இருக்கும் அதில். சிங்க்ரோனைசேஷன். இதில் தான் வந்து 2 FortiGate நடுவில் கன்ஃபிகரேஷன் சிங்க் ஆகும். இது வந்து ஃபார் FortiGate மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹெச்ஏ. ஓகே, இது வந்து பிரைவேட். இது ஃப்ளோட்டிங் ஐபி இல்லை, மேனேஜ்மெண்ட் ஐபி இல்லை. இங்கே தான் வந்து ஃப்ளோட்டிங் ஐபி வரும். போர்ட் 1ல ஃப்ளோட்டிங் பப்ளிக் ஐபி. ஓகே. ஆனா நாம வர்க் பண்ணும்போது அந்த போர்ட் 3 பார்க்கவே இல்லை சார். நம்ம 2 போர்ட் தான கிரியேட் பண்ணோம். பிகாஸ் நம்ம ஹெச்ஏ கன்ஃபிகர் பண்ணல. ஓகே, ஹெச்ஏ கன்ஃபிகர் பண்ணப்ப 3யும் 4ம் எக்ஸ்ட்ரா 2 போர்ட் ஆட் பண்ணுவோம். கரெக்ட். ஓகே. ஸோ சைட் பாயிண்ட் என்னன்னாக்க, ஏடபிள்யூஎஸ்ல ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்க்கும் இவ்வளோ இன்டர்ஃபேஸ் தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ யூ கேன் கோ. ஸோ லெட்ஸ் டேக் அ லுக் அட் that to see இப்போ நீங்கள் let me go to the AWS documentation again. And FortiGate AWS administration guide. Okay, so let me share this. I want to share the screen. Okay, இது பாருங்க. ஸோ இதான் வந்து ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? ஸோ FortiGate VM on AWS instance type support. என்னென்ன இன்ஸ்டன்ஸ் சப்போர்ட் பண்ணுறோம்? இந்த மாதிரி ஆல் தீஸ் இன்ஸ்டன்சஸ்
மேக்ஸிமம் நிக்குன்னு இருக்கு பாருங்க, இதுதான் வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இது 3 தான் இருக்கு. ஸோ வி நீட் சம்திங். இது பாருங்க, இது 2 தான் இருக்கு. T2 ஸ்மால்லாம் வந்து ஹெச்ஐ பண்ண முடியாது, 2 இன்டர்ஃபேஸ் தான். ஸோ வி நீட் அ மினிமம் ஆஃப் 4 இன்டர்ஃபேஸஸ். லேட்டர் ரிலீசஸ்ல 3 இன்டர்ஃபேஸஸ்லேயே பண்ணாங்க, இந்த சிங்க்ரனைசேஷனும் மேனேஜ்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணாங்க. பட் மோஸ்ட் பாப்புலர் இஸ் 4 இன்டர்ஃபேஸஸ். நம்ம நம்ம என்ன C5 என்ன பண்றோம், நம்ம C5 லார்ஜா, C5N, ஆமா சார், C5 எக்ஸ் லார்ஜ். C5N லார்ஜ்ல 3 இன்டர்ஃபேஸ் தான் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ வி ரியலி cannot do அன்லெஸ் அந்த எக்ஸ்டெண்டட் 2 CPUs தான் இருக்குது அதில். அன்லெஸ் அந்த எக்ஸ்டெண்டட் அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதெல்லாம். ஸோ we need to up the instance to C5N X large. அதுதான் 4 இன்டர்ஃபேஸை சப்போர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ this is something we need to bear in mind in choosing the instance. ஸோ C5N X large 4 இன்டர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி வேணும். That's one point. இந்த டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து மெயினா FortiGate-க்காகவே வச்சிருக்காங்களோ இந்த C5 சீரிஸ்? இல்லை, அது வந்து சின்றது கம்ப்யூட்டுக்காக. ஸோ டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸை வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸஸ்க்காக ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. மெமரி ஆப்டிமைஸ், கம்ப்யூட் ஆப்டிமைஸ், இல்லை ஜென்ரல் பர்பஸ். ஸோ AWS there are hundreds of instance types. அதை வந்து அதை சூஸ் பண்ணுறதே வந்து எதுக்கு இவ்வளோ இன்ஸ்டன்ஸ் டைப் வச்சுருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் they don't டெப்ரிகேட் ஓல்டு இன்ஸ்டன்சஸ். ஏன்னா ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிற இதை வந்து அவங்க பாட்டுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாக்க அது எப்படி ஓடும் அது? அதனால அப்படி வச்சிருப்பாங்க அவங்க. ஐ டோன்ட் நோ ஹவு லாங் திஸ் கேன் கண்டினியூ. பட் ஸோ ஆக்டிவ் FortiGate-ல இப்படி நம்ம இருக்கும். லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணப்போ வந்து நெட்வொர்க் ஆப்டிமைசர், ஸோ என் லார்ஜ் எடுத்தோம். கரெக்ட். ஸோ இந்த கேசஸ்ல வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ் எடுக்கிறதுனால, ஐ மீன் ஃபோர்ஸ் இன்டர்ஃபேஸ் தேவைகள்லாம் வந்து கம்ப்யூட்டர் எடுக்கிறோம் நம்ம அப்படிங்களா? இல்லை ஸோ சாரி, நான் கொஞ்சம் மிஸ் பண்ணேன். இந்த எண்ணுங்கிறத நெட்வொர்க் ஆப்டிமைஸ். C5Nல என் இஸ் நெட்வொர்க் ஆப்டிமைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா C இஸ் ஆல்சோ கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்ட். வேற ஏதாவது இருக்கா? இது வந்து இதெல்லாம் ஜென்ரல் பர்பஸ். மோஸ்ட் ஆஃப் இட் வில் பி கம்ப்யூட் அண்ட் என்னும் வந்து இந்த நெட்வொர்க் ஆப்டிமைஸ் தான் அது. ஸோ பட் இஃப் யூ கோ டு AWS instance types, you see 2 instance types. இதுக்குள்ள ஜெனரல் பர்பஸ், கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ், மெமரி ஆப்டிமைஸ், அக்சலரேட்டட் ஸ்டோரேஜ், HPC. ஸோ உட்பட்டது இருக்கு. there's a lot. ஓகே, GPU இன்ஸ்டன்சஸ் எல்லாம் வந்து விலை எக்கச்சக்கமாக இருக்கும். பட் யூ கேன் ஜஸ்ட் கெட் அ ஃபீல் ஃபார் how many instance types there are and pricing for it. ஓகே, ஸோ அதுலேயும் வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் அது வந்து ஆன் டிமாண்ட் கிரியேட் பண்ணுறது, அது பிட் பண்ணுற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. பேகோ சேவிங்ஸ் பிளான் ரிசர்வ்டு இன்ஸ்டன்சஸ்னு ஒன்று இருக்குது. வேற யூஸே ஐ எம் ஆல்வேஸ் கோயிங் டு யூஸ். இதெல்லாம் காஸ்ட் ஆப்டிமைசேஷனில் வரும் நமக்கு இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ்லாம். அதே மாதிரி இன்டெல் அண்ட் கிராவிட்டான் 2 CPU டைப் இருக்கு. கிராவிட்டான் இஸ் ஸ்லைட்லி சீப்பர் அண்ட் மோர் பர்ஃபார்மிங். ஸோ பட் எல்லா ரீஜன்ஸ்லையும் இருக்காது அந்த கிராவிட்டான் இன்ஸ்டன்ஸ். ஸோ சில ரீஜன்ஸில் தான் இருக்கும். எனிவே, ஸோ இதெல்லாம் இன்ஸ்டன்ஸ் டைப்பை முடிவு பண்ணுறது. பட் வி வாண்ட் டு மேக் ஷூர் தட் FortiGate சப்போர்ட்ஸ் இன்ஸ்டன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றதில் வேலை செய்யாதுன்னு அர்த்தம் கிடையாது, இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஆக்டிவ் FortiGate-ல 4 போர்ட் இருக்க மாதிரி பேசிவ் FortiGate-லையும் 4 போர்ட் இருக்கும். ஓகே, அண்ட் ரவுட் டேபிள் எப்படி கான்ஃபிகர் ஆயிருக்கு? ஸோ ரவுட் டேபிள் ஃபார் பிரைவேட், இது வந்து நீங்களே பார்க்கலாம். ஃபார் பிரைவேட் சப்நெட் அதில் வந்து 0.0.0.0/0 to ENI ஆஃப் ஆக்டிவ் FortiGate அப்படிதான் இருக்கும். நீங்களே இப்போ பார்க்கலாம். அது ஏற்கனவே இல்லாட்டா வந்து இந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து எங்கே போகிறதே தெரியாது. பிங் 8888 போட்டாக்க அது எப்படி வந்து FortiGate-க்கு வருது? பிகாஸ் அது வந்து இந்த நம்ம ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, ஒரு சப்நெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் அட்ரஸ் இஸ் சப்நெட், செகண்ட் அட்ரஸ் இஸ் ரவுட்டிங் சர்வீஸ், தேர்ட் அட்ரஸ் இஸ் DNS சர்வீஸ், ஃபோர்த் இஸ் ரிசர்வ்ட் அண்ட் லாஸ்ட் இஸ் ப்ராட்காஸ்ட். 5 IP அட்ரஸ். அதனால தான் 2 raised to the power of n - 5 சொல்லுவோம் நம்ம. ஓகே, நம்பர் ஆஃப் சப்போர்ட்டட் ஹோஸ்ட். ஸோ இந்த FortiGate வந்து when it sends ping 8888 இந்த ரவுட்டிங் சர்வீஸ்க்கு வரும். அது வந்து அந்த ஹைப்பர்வைசரே வந்து இன்டர்செப்ட் பண்ணிடும். அதை பண்ணிட்டு ஓகே, இவர் வந்து இங்கே வெளில போகணும்னு நினைக்கிறாரு. ஸோ வேர் வில் ஐ கோ?
அப்படின்னாக்க 8888 இஸ் அவுட்சைடு த லோக்கல் நெட்வொர்க். அதனால இந்த ரவுட்டிங் என்ட்ரியை பார்க்கும் 0000/0 இஎன்ஐக்கு இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த இஎன்ஐக்கு கொடுக்கும் பை டிஃபால்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இஎன்ஐ வி ஆர் டாக்கிங் அபவுட். All right, so this is the active ENI. Maybe I should put it in green. இப்போ fail over, somehow the active FortiGate is not responding. What do we do? Now we come back to standby FortiGate. இப்போ standby FortiGate வருது. இப்போ இது என்ன பண்ணும்? ஸோ standby FortiGate என்ன பண்ணுது? ஸோ கான்ஸ்டன்ட்லி checking active FortiGate. Okay, and constantly checking active FortiGate detects failure. இப்போ ஆட்டோமேஷன், இன்பில்ட் ஆட்டோமேஷன், இது நிறைய கம்பெனிஸ்ல இது கிடையாது, FortiGate மட்டும் தான் பண்ணுது. இது ஆட்டோமேஷன்ல என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் மூவ் த ஃப்ளோட்டிங் ஐபி டு இட் செல்ஃப். அதுலேயே எல்லாம் இருக்கு, ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த ஃப்ளோட்டிங் ஐபியை தனக்கு மூவ் பண்ணிக்கும். ரெண்டாவது, அப்டேட் ரவுட் டேபிள் ஃபார் பிரைவேட் இன்டர்ஃபேஸ் டு இட்ஸ் ஓன் இஎன்ஐ. சரியா? ஸோ ஒரு சின்ன டவுட்டு, இந்த ஃப்ளோட்டிங் ஐபி நம்ம பேசணும்ல, இந்த ஃப்ளோட்டிங் ஐபி வந்து பர்பஸ் என்ன சார் அது? ஸோ எனக்கு இது செத்து போச்சு. FortiGate active is gone. சார் நான் Okay. explain பண்ணட்டுங்களா சார்? சொல்லுங்களேன். of course. இல்ல ஆக்சுவலா அந்த ஃப்ளோட்டிங் ஐபி பர்பஸ் வந்து 2 ஃபார்ட்டினேட்டும் இப்போ செட் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? பட் வெளியில இருந்து நம்ம அதை ஆக்சஸ் பண்ணப்ப நம்ம ஒரு ஐபியை வச்சு ஒரு டிஎன்எஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணியிருப்போம், கரெக்டுங்களா? இந்த ஃப்ளோட்டிங் ஐபிக்கான இதை வந்து ஒரு டிஎன்எஸ்ல மேப் பண்ணியிருப்போம். ஜென்ரிக்கா நம்ம வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஃபார்ட்டினேட் அப்படி மாதிரி ஏதாவது ஒரு நேம் கிரியேட் பண்ணியிருப்போம். பட் எப்போ பிரைமரி டவுன் ஆகுதோ அப்போ போய் நான் டிஎன்எஸ் அப்டேட் பண்ணக்கூடாது. என் நேம் அதாவது இருக்கணும், என் வெப்சைட் அதே இருக்கணும். பட் அட் த சேம் டைம் பேக்எண்ட்ல வந்து ஆக்டிவ் நோட்ல இருக்கிற ஐபி வந்து பாசிவ் போய் அது ஆக்டிவ் ஆயிடும். கரெக்ட். ஸோ டிஎன்எஸ் மாற்றக்கூடாது. ஏன்னா டிஎன்எஸ் மாற்றணும்னா ஐ நீட் டு பி சேஞ்ச் த என்ட்ரி ஆன் 100 அப்ளிகேஷன்ஸ் ரியல் டைம்ல. அதாவது அப்ளிகேஷன்ஸ்ல வந்து ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், அப்ளிகேஷன்ஸ்ல டிஎன்எஸ் நேமை தான் நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க. ஆனால் டிஎன்எஸ் அப்டேட் பண்றது டிஎன்எஸ் அந்த சர்வர்ல போயிட்டு இந்த நேமுக்கு இன்னொரு ஐபி அட்ரஸ்ன்றதை கொடுக்கணும். அதெல்லாம் வந்து வெரி டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இது வந்து ஆள் மாறாட்ட மாதிரி தான். ஓகே, ஸோ இத்தனை நேரம் வரைக்கும் பப்ளிக் ஐபி இப்போ சேவ் த பப்ளிக் ஐபி வந்து ஃபார் ஈஸ் ஆஃப் யூஸ் 35 இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பப்ளிக் ஐபி இது வரைக்கும் இதை சர்வ் பண்ணிட்டு இருந்தது. இந்த ஸ்டாண்ட்பை FortiGate வந்த பிறகு என்னாச்சு? இந்த 35 became this standby start owning the 35 public IP. அப்படின்னாக்க டிஎன்எஸை மாற்றலை, டிஎன்எஸ் ரெசல்யூஷனை மாற்றலை. ஸோ எண்ட் பாயிண்ட் அப்ளிகேஷன் வந்து இஃப் இட்ஸ் ஆக்சஸிங் அந்த டிநேட்டுக்காக, லினிக்ஸுக்காக டிநேட்டுக்கு வந்து ஒரு FQDN ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம் வழியாக ஆக்சஸ் பண்ணுற போது டிஎன்எஸ் இஸ் ஸ்டில் ரெஸ்பாண்டிங் 35. ஆனால் இங்கே ஆள் மாறாட்டம் நடந்ததுனால நவ் திஸ் FortiGate இஸ் நவ் ரெஸ்பாண்டிங் டு இட். அது ஐபிசெக்காக இருக்கட்டும், டிநேட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஸோ we've just moved the public IP from one device to another in a different availability zone, because availability zone போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ரைட்? availability zone is like a data center, a real building. ஸோ 2 availability zoneன்றது டிஃப்ரெண்ட் பில்டிங்ஸ். சே ஒரு பில்டிங்க்கு பவர் போயிடுச்சு, ஸோ தேல் பி ஜியோகிராஃபிக்லி க்ளோஸ். எல்லாம் யூஎஸ் ஈஸ்டில் தான் இருக்கும், யூஎஸ் வெஸ்ட்டில் தான் இருக்கும், டிஃப்ரெண்ட் பில்டிங்ஸை வச்சுருப்பாங்க. ஆனால் த பில்டிங்ஸ் ஆர் கனெக்டட் பை ஹை ஸ்பீட் ஃபைபர். அதனால ஒரு அவைலபிலிட்டி ஜோன் மினிமம் ரிடன்சி என்ன பண்ணும், ரெசிலியன்ஸ்க்கு அவைலபிலிட்டி ஜோன் 2 FortiGateயும் ஒரே அவைலபிலிட்டி ஜோனில் போடக்கூடாது, டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோனில் போடணும். போட்டுட்டு தென் இட் மூவ்ஸ் ஓவர். பட் மூவ்ஸ் ஓவர்னாக்கா வந்து என்ன வேலை செய்ய வேண்டியது இருக்கே. ஸோ இட் மூவ்ஸ் அ பப்ளிக் ஐபி ஃபார் port 1. இட் அப்டேட்ஸ் அ ரவுட் டேபிள். இதுவும் அத்தியாவசியம்.
ரைட். இதை ரவுட் டேபிள் அப்ளை பண்ணாக்க லினக்ஸ் 888 போனாக்க வந்து இந்த புது 48க்கு போகணுமே, அது எப்படி போகும் இது அப்டேட் பண்ணலைன்னாக்க? ஸோ அதையும் அப்டேட் பண்ணும். ஓகே சார், இன்னொரு டவுட். இப்போ வந்து 2 ஃபோர்டிகேட்டுமே வந்து அவைலபிளா இருக்கிற டயத்துல வந்து எனக்கு 2 லைசன்ஸ் தேவையா, இல்ல வந்து நான் ஆக்டிவா சர்வ் பண்ணக்குள்ள மட்டும் தான் லைசன்ஸ் இன்வோக் ஆகுமா? கிரேட் கொஸ்டின். இல்லை, ரெண்டுத்துக்கும் தனித்தனி லைசன்ஸ் தேவை. அண்ட் ரெண்டும் ஆக்டிவா இல்லை. அட் எனி பாயிண்ட் இன் டைம் ஒரு 48 தான் ஆக்டிவா இருக்கு. இன்னொன்று வந்து are you alive, are you healthy அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. ஸோ ஒரே ஒரு டவுட். ஆ ஸோ நீங்க இப்ப சொல்ற மாதிரி ஆக்டிவ் ஸ்டாண்ட் பை வந்து இப்ப ஹார்ட் பீட் பண்ற மாதிரி, ம் ஸ்டாண்ட் பை இஸ் ஆல்வேஸ் லைக் டூயிங் அன் ஹார்ட் பீட் அண்ட் டு see whether the active is still active or it is down. Yep. இந்த கேஸ்ல இப்போ செஷன்ற கான்செப்ட் வரும்போது, இந்த டிரான்சிஷன் ஆகும்போது என்ன ஒரு ஃபர்ஸ்ட் ஃபோர்டிகேட் ஆக்டிவ் ஃபோர்டிகேட்டோட ஒரு செஷன் எனேபிள் ஆயிருக்கு ஒரு அப்ளிகேஷனோட. ஸோ அப்போ அது வந்து மாறும்போது எப்படி ஹேண்டில் ஆகும்? மோர் தென் லைக்லி செஷன்லாம் ப்ரிசர்வ் ஆகாது. ஓகே ஓகே, ஏன்னாக்க எஸ் 48 ஸ்டேட்ஃபுல் தான். ஆனால் எஸ்பெஷலி நாட் செஷன்ல செஷன் ஸ்டேட்ல என்ன இருக்கு? கிரேட் கொஸ்டின் அகெயின். ஓகே, ஸோ லெட் மீ ஸ்டார்ட். செஷன் ஸ்டேட்ல என்ன இருக்கு முக்கியமா? என்னது தப்பானது? ஸோ ஒரு செஷன்றது என்ன? ஸோ செஷன்றது இந்த 5 டபுள்னு சொல்லுவோம். ஓகே, செஷன் ஸ்டேட். ஸோ என்ன இருக்கு இதில்? சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, source port, destination port, protocol. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபோர்டிகேட்டில் வந்து எஃப்ஜிஎஸ்பின்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. இன்னொரு ப்ரோட்டோகாலாக ஏற்கனவே நிறைய ப்ரோட்டோகால் பார்த்தோம். இன்னொரு ப்ரோட்டோகால் எதுக்கு சார் அப்படின்னு கேட்காதீங்க. இந்த லைஃபே ப்ரோட்டோகாலில் வச்சு தான் ஓடிட்டு இருக்காது. ஐக்கா இருக்கட்டும், ஐபிசெக்கா இருக்கட்டும், டிசிபி, யூடிபி எல்லாம் ப்ரோட்டோகால் தான். ஸோ இது வந்து செஷன் சிங்க்குக்காக. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற செஷன் எல்லாம் இந்த செஷனுக்கு தெரிய வர்றதுக்கு. ஆனால் இது வந்து ரிமெம்பர், ஏடபிள்யூஎஸ்ல வந்து சப்நெட்ஸ் டூ நாட் கிராஸ் அவைலபிலிட்டி. ஸோ அதனால இது இப்போ நேட் பண்ணுறோன்னு வைங்க, இந்த 48ஓட எதுக்கு நேட் பண்ணுதோ இட் வில் நாட் அப்ளை டு திஸ் ஒன். ஸோ அந்த செஷன்ஸ்லாம் போகுது. நேட் பண்ணாத பட்சத்தில் எஃப்ஜிஎஸ்பி பண்ணீங்கன்னாக்க இட் வில் ஒர்க், பட் திஸ் அ லாட் ஆஃப் ப்ராசஸிங் ஓவர் ஹெட். ஒவ்வொரு செஷனுக்கும் அது வந்து இந்த செஷனுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் திஸ், இட்ஸ் மோர் தேன் திஸ். எனக்கு இட்ஸ் அ ஃபயர் வால், இட்ஸ் நாட் ஜஸ்ட் திஸ். நம்ம வந்து இந்த டயாக் போட்ட போது இந்த எஸ்எஸ்ஐ செஷன் வருதா இல்லை சீக்வன்ஸ் நம்பர், அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இதெல்லாம் பார்த்தோம். ரைட், we also saw that acknowledgement number is sequence number plus 1, which is what the next packet is expecting. இதெல்லாம் பார்த்தோமே. ஸோ அது எல்லாத்தையும் கான்ஸ்டன்ட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஏன்? பிகாஸ் அடுத்த இது வந்து அட்டாக்கை டிடெக்ட் பண்ணணுமே. யாராவது வந்து ஸ்பூஃப் பண்ண பார்த்தாக்க ஏதாவது ரேண்டமாக அக்னாலஜ்மெண்ட் நம்பரை கொடுத்தாக்க வந்து இட் cannot just allow the packet. ஸோ ரிமெம்பர், இமேஜின் சே ஒரு 10,000 செஷன் 48.1ல ஓடிட்டு இருக்கு. 10,000 செஷனுக்கும் இதை கான்ஸ்டன்ட்டாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும்னாக்கா அதுவே ஒரு தனி ப்ராசஸாக போயிடுது. ஸோ அதனால தான் வந்து we never guarantee session preservation in cloud environments, because பாதி நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, பாதி நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. ஸோ எப்போ வந்து அது பின்னால் இருக்கிற சிஸ்டம்ஸ்லாம் வந்து எப்போ அப்டேட் ஆகும் நமக்கு தெரியாது. ஸோ a lot of unknowns in cloud. So session preservation is much more possible in on-premise world compared to the cloud world. ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? Is it too excessive for you? இல்ல சார். பரவாயில்ல சார், அது ஓகே. மேனேஜபிளா? மேனேஜபிள் சார். நம்ம ஆல்ரெடி ஒர்க்னு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணக்குள்ள சில டவுட்ஸ் வரும், நம்ம அப்போ ரெக்டிஃபை பண்ணிடலாம் அதை. கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டில் போய்ட்டு இந்த இஎன்ஐயாவது பாருங்கள். 0000 இஎன்ஐ ஆஃப் ஆக்டிவ் போர்ட்டிகேட்னா இப்போ ஒரு 48 தான் இருக்குது, அந்த இஎன்ஐ இருக்கான்னு பார்க்குறீங்களா? சார் இந்த லேப்டாப்பில் நான் செக் பண்ணுறேன் சார். நம்ம வந்து இதை வந்து டெரஃபார்ம்லேயே நம்ம கொடுத்துருந்தோம், ஞாபகம் இருக்கு, பார்த்த ஞாபகம் இருக்கு, கரெக்டுங்களா?
டெரஃபார்ம்ல அந்த கோட்ல இருக்கும் அது. லைனக்ஸ்ல கீழே வந்து நம்ம கொடுத்துருப்போம் அதை. ஸோ சம்மர் யா அதெல்லாம் அசோசியேட் பண்ணுவோம் நம்ம. ஸோ தட் அந்த ரவுட் டேபிள் அட்டாச் ரவுட் டேபிளில் அதை போடுறதுக்கு கரெக்ட். பட் அது வந்து ஆக்டிவ்க்கு போடுவோம். ஆனால் அந்த ஸ்டாண்ட் பை ஆட்டோமேஷன் வரும்போது இட் வில் மூவ் இட் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ திஸ் இஸ் ஆக்டிவ் ஸ்டாண்ட் பை. லெட் மீ சேவ் திஸ். ஆல்ரைட். ஸோ இப்போ அடுத்தது இன்னொரு ஃபார்ம் என்ன? ஆக்டிவ் அண்ட் ஆக்டிவ். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் நியூ ஒன். இப்போ இது வந்து இதுவும் ஆக்டிவ், இதுவும் ஆக்டிவ். ஓகே, எனி இன்ஸ்டன்ஸ் அது FortiGate இருக்கட்டும், ஈவன் லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ், உங்கள் அப்ளிகேஷன் டிசைன்லாம் இதை பண்ண வேண்டி வரும். ஸோ ஆக்டிவ். ஓகே, ஆக்டிவ் இன்ஸ்டன்ஸ். மேலே ஒரு லோட் பேலன்சர் போடணும். ஸோ இங்கே என்ன இருக்கும்? நெட்வொர்க் லோட் பேலன்சர் ஆர் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். ஸோ இந்த அகெயின் எப்படி வந்து சீக்வன்ஸ் வருது பாருங்க. இந்த நெட்வொர்க் லோட் பேலன்ஸுங்கிறது லேயர் 4 பேஸ்ட், L4. இது L7. இந்த OSI லேயர் தெரிஞ்சதுனாக்க you can really see how it works. ஸோ இந்த நெட்வொர்க் லேயர் லோட் பேலன்சர் கன்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னாக்க லிசனிங் போர்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் லிசனிங் போர்ட். லிசனிங் போர்ட்னா என்ன? எந்த போர்ட்டால எனக்கு இந்த லோட் பேலன்சர் வந்து இஸ் கோயிங் டு கிவ் தட் டு திஸ் ஆர் திஸ். ரெண்டுமே சேம் இன்ஸ்டன்ஸ், சேம் கேப்பபிலிட்டி தான். சரி, வெப் சர்வர் வச்சுருக்கீங்க அண்ட் இதுக்கு கீழே வந்து ஒரு டிபி சர்வர் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இதுக்கு கீழே ஒரு டிபி, டிபி and எல்லாம் கனெக்ஷன் இங்கே. And typically this will be in one AZ. This will be in another AZ. Okay. AZ1, AZ2. Okay. So network load balancer or ALB has legs in both availability zone. இப்போ இதுல listening portனு ஒன்று இருக்கும். So listening port is the for NLB வந்து you can say இப்போ 2323ல தான் நம்ம ஆக்சஸ் பண்றோம்னா அதான் listening port. ஸோ நம்மளுடைய எக்ஸாம்பிளில் போர்ட் 2323 and then அந்த 2323ல சாரி TCP போர்ட் 2323 இது வந்ததுனால் then you will say a forwarding group is Linux 1 and Linux 2. ஸோ இந்த லோட் பேலன்சர் வந்து 2323 TCP போர்ட்ல ஒரு பேக்கெட் வந்ததுன்னா இட் வில் லோட் பேலன்ஸ் அக்ராஸ் Linux 1 and Linux 2. ஸோ இது வந்து ஆக்டிவ் Linux 1ன்னு சொல்லுவோமே. ஆக்டிவ் Linux 1, ஆக்டிவ் Linux 2. ஓகே, ஸோ இது வந்து Linux 1 and Linux 2க்கு ஃபார்வர்ட் பண்ணோம். யூ கேன் ஆக்சுவலி சி தட் NLB போட்டு இது போட்டிங்கன்னாக்க லெட் சே இந்த உங்களுடைய HTTP சர்வரில் வந்து அந்த HC ஃபைல ஹோஸ் இல்லை, அந்த HTML ஃபைல் பேஜ் சர்வ் பண்ணுது. அதில் வந்து ஜஸ்ட் சே திஸ் இஸ் அ லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் இன் AZ1, திஸ் இஸ் லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் AZ2ன்னு போட்டு இந்த 2323ல ஆக்சஸ் பண்ணி பாருங்க. ஒரு தடவை AZ1 வரும், ஒரு தடவை AZ2 வரும். பிகாஸ் இட் இஸ் லோட் பேலன்சிங் அக்ராஸ் தீஸ் டூ.
இது இப்போ என்ன ஆகுது? ஸோ இஃப் AZ were to fail or Linux were to fail, இதில் வந்து ஹெல்த் செக்ஸும் இருக்கும். ஸோ ஆல் தீஸ் லோட் பேலன்சர்ஸ் ஹேவ் ஹெல்த் செக்ஸ். அது வந்து நம்ம FortiGate செக் பண்ணிதே, அது ஹெல்த் செக்ஸும் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ண எல்லாம் கன்ஃபிகர் பண்ணலாம் பை NLB ஃபார் ஹெல்த்தி இன்ஸ்டன்சஸ். சார் இன்னொரு டவுட் ஒன்று, இங்கே வந்து நெட்வொர்க் எல்பி அப்ளிகேஷன் எல்பி போட்டிருக்கோம்ல, யூஸ்வலாக வந்து கிளாசிக்கல் லோடு பேலன்சர் தானே இது ரெண்டுத்தையுமே சப்போர்ட் பண்ணோம், இல்லை அது போடணுமா, இல்லை வந்து நான் தனியாக ரெண்டு கிரியேட் பண்ணணுமா? ஏஎல்பி ஒரு தனியாக இருக்குது, அப்புறம் என்எல்பி தனியாக இருக்குது. கிளாசிக்கல்ன்றது வந்து பழசு, நோபடி யூசஸ் தட் நவ். ஸோ ஓகே, இட்ஸ் ஈதர் இப்போ நம்ம NLB. ரெண்டு லோடு பேலன்சர் கிரியேட் பண்ணுமா இங்கே? இல்லை ஈதர். இப்போ டிபிக்கலி FortiGatesலாம் வந்து NLB தான் யூஸ் பண்ணுவாங்க. ALB வந்து அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. I'll just tell you ALB எப்படி வேலை செய்யுதுன்னு. ஓகே, ஸோ ALB வந்து அதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் NLB சாரி. ALB works at L7. So typically it terminates the TLS connection. ஸோ நீங்கள் வந்து HTTPS கனெக்ஷன் போடுறீங்க, அந்த TLS கனெக்ஷனை வந்து சர்டிஃபிகேட்லாம் லோட் பண்ணி it will terminate, it will inspect the HTTP header. அப்புறம் ஹெடர் பேஸ் பண்ணி it will forward to. ஸோ உங்கள் அப்ளிகேஷன் டிசைனில் you will say, ஓகே இந்த ஹெடர் இருந்ததுனாக்க இங்கே போ, அந்த ஹெடர் இருந்ததுன்னா அங்கே போ அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் ஃபார்வர்ட் பேஸ்ட் ஆன் ஹெடர், குக்கி, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டஃப் இருக்கும் அதில், வேர் யூ வாண்ட் டு ஃபார்வர்ட். ஓகே, ஸோ யூ கேன் ஆல்சோ ஹாவ் அ NLB below a ALB or NLB above a ALB. So use case ரெண்டு பொறுத்து லோடு பேலன்சர் நம்ம கொடுக்கலாமா அப்படி? yeah, you can cascade load balancers. ஓகே சார், இன்னொன்று இந்த அப்ளிகேஷன் டிசைன் சொன்னீங்கல்ல, இது இப்போ நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் எழுதுனா இந்த வெப் அப்ளிகேஷன்லேயே நான் வந்து இந்த ஹெடர் இருந்துச்சுன்னா வந்து இங்கே போன்னு சொல்லி நான் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணுமா? இல்லை அப்ளிகேஷன்ல பண்ணுவானா. ஸோ ஓகே, அப்ளிகேஷன் இஸ் நாட் டைரக்டிங் எனிதிங். அப்ளிகேஷனுக்கு வந்து மேலே ஒரு லோட் பேலன்ஸ் இருக்கிறதே தெரியாது. ஆனால் அது வந்த பிறகு அந்த ரிக்வெஸ்ட்டை நீங்கள் நார்மலாக HTTP ப்ராசஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுவீங்க. ஸோ லெட் அஸ் சே ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கு, யூனோ, அதனால தான் சொல்கிறேன். ஸோ லெட் அஸ் சே தே ஆர் போத் த சேம் அப்ளிகேஷன். ஓகே, ALB வந்துட்டு தென் யூ வாண்ட் redundancy, இட்ஸ் a சேம் அப்ளிகேஷன் on both sides, you don't care where it comes அப்படின்னாக்க அந்த ஹெடர் கண்டென்ட்டை பார்த்து it may give it to here or here, they will both serve the same page to the user. பட் இன்னும் எது முக்கியம்னாக்க இந்த பின்னால் வந்து இது மட்டும் தனியாக எப்போவுமே இயங்காது, பின்னால் ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். திஸ் டேட்டா பேஸ் மஸ்ட் ஆல்சோ பி சிங்க்ட் பிட்வீன் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். இல்லைன்னா வந்து இல்லை இது வந்து ஸ்டிக்கினஸ் இருக்கும். ஸோ குக்கியை பேஸ் பண்ணி ஸ்டிக்கினஸ் வச்சுருப்பாங்க ALBயில். ஸோ இந்த குக்கி இருந்ததுனாக்கா அதெல்லாம் வந்து என்ன குக்கி செட் பண்ணுறது, இந்த கீ வேல்யூ பேர்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டியது. ஸோ ஒரு செஷன் ஆரம்பிச்சிருச்சுனாக்க யூ அசைன் அ குக்கி இன் த ஹெடர் அண்ட் யூ சே as long, இப்போ நம்ம ஷாப்பிங் கார்ட்லாம் வருதே, ஸோ as long as my session is active then that cookie will be valid. actually inactivity இருந்ததுனாக்க the session will expire அப்படின்னா இந்த குக்கி எக்ஸ்பயர்ட்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் தான் வந்து the interface between application design and network through ALB because it works at layer 7. layer 4ல ஒர்க் பண்ற NLBலாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது எங்க it has nothing to do with the application. It's operating at a lower level in the OSI stack. Okay, is it too much? Did everybody follow? சார் இன்னொன்று இந்த டேட்டாபேஸ் போட்டுக்கோம்ல, இந்த டேட்டாபேஸும் வந்து சிங்க் பண்ணிக்கும். யூஸ்வலாக வந்து ஒரு டேட்டாபேஸ் தான் ரெண்டு இன்ஸ்டன்ஸும் ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அப்புறம் வந்து என்ன ஆகும்னா அதுக்கு சிங்க் நடந்த தனியாக அதுக்கு ஒரு ரிடன்சி வச்சிருப்போம்ல தனியாகவே. ஓகே, இன்னொரு டவுட் வந்து எது ஃபர்ஸ்ட் பொண்ணு எதுவும் இதில் நான் வந்து ஆர்கிடெக்சரல் அப்ரோச் இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் மேலே NLB கேஸ்கேட் பண்ணக்குள்ள NLB மேலே இருக்கணுமா இல்லை ALB எப்படி இது வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது? அது ரெண்டுமே இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. You could just have NLB, you could just have ALB, or you could have a combination. ஓகே,
ஸோ எதுவும் கிரைட்டீரியா கிடையாது. எதுவுமே அந்த கிரைட்டீரியா கேஸ்கேட். கிடையாது. ஓகே. ஸோ டிப்பிக்கலாக என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஒரு அப்ளிகேஷனுக்கு மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு ஏஎல்பி வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. மோர் தேன் லைக்லி இது கேஸ்கேடே இருக்காது. ஓகே, ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு லோட் பேலன்சர், பட் தே வில் பி ஸ்ப்ரெட் அக்ராஸ் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். இல்லை நான் வந்து உள்ளே இருக்கிற குக்கியை வச்சு ஒரு HTML ஹெடரை வச்சு ஐ வாண்ட் டு மூவ் இட் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ கிளையண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுற போதே வந்து அவங்க வந்து அந்த மாதிரி உங்கள் ஒரு கிளையண்ட்டில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, சர்வரில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ when a client accesses application 1, it will always set this in the HTML headerன்ற மாதிரி இருந்ததுனாக்க அதை பேஸ் பண்ணி you can route it to either one set of servers or another set of servers. So typically என்னுடைய ஃபீல்டில் வந்து I don't deal much with ALB because we all the whole networking is all NLB based. So a lot of it அது வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலாக இருக்கட்டும், இந்த மாதிரி FortiGate நெட்வொர்க் ஃபயர்வாலாக இருக்கட்டும், எல்லாம் NLB பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதே லினக்ஸ் இல்லாமல் FortiGate இருந்ததுனாக்க இந்த ஃப்ளோட்டிங் ஐபின்ற கான்செப்டே கிடையாது. எல்லாம் தேர் ஆல் இண்டிபெண்ட். ஸோ the port 1 will have its own public IP, port 2 will have its own public IP. The NLB at the top will give it to one or the other. It does not even have to have a public IP. NLB-க்கு ஒரு public IP இருக்கும். So when you launch a NLB or ALB, it will come with its own public IP. நம்ம தனியாக ஒரு எலாஸ்டிக் ஐபி அதுக்கு வந்து கொடுக்கணும். கொடுத்த பிறகு ஸோ அந்த ஐபி வந்து அந்த டிஎன்எஸ் கூட பைண்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த கீழே உள்ள இந்த ஐபி வந்து விசிபிள் இருக்கிறது. கரெக்ட். So you will get one public IP for each AZ. அதுவே for each AZ. So அதுக்கு ஒரு டிஎன்எஸ் நேம் இருக்கும், அதில் 2 ஐபி இருக்கும். ஸோ பப்ளிக் ஐபி 1க்கு வந்துச்சுன்னா அது இங்கே கொடுக்கும், 2னாக்க டிஎன்எஸ் வில் ஆல்சோ டூ அ ரவுண்ட் ராபின். ஸோ திஸ் அ லாட் ஆஃப் இன்டர் கனெக்ஷன்ஸ். அது டிஎன்எஸ்ல ரவுண்ட் ராபின் பண்ணுதா, NLB ரவுண்ட் ராபின் பண்ணுதா. ஸோ இந்த NLB ALBக்குள்ளெல்லாம் போயிட்டு நம்ம வந்து ஞாபகம் தெரியல. ஸோ FortiGate-குள்ளே போய் செஷன் ஸ்டேட்டட் டயாக்சிஸ் செஷன் ஸ்டேட்டனோ போட்டோம் நம்ம. ஸோ போட்டு வி சா த செஷன்ஸ். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் எப்போ டைம் அவுட் பண்ணுறான்னு தெரியாது, ஸ்டேட் டேபிள் என்ன வச்சிருக்கான்றது தெரியாது. யூ ஜஸ்ட் ஹேவ் ஆக்சஸ் டு த கன்ஃபிகரேஷன். அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் இருந்தாக்க யூ கேனாட் கேரண்டி செஷன் ப்ரெசர்வேஷன் பிகாஸ் திங்ஸ் ஆர் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல். ஓகே சார், இன்னொன்று வந்து நம்ம லோடு பேலன்ஸ்ல ஒரு 6 டைப் சொல்லுவாங்க. நீங்க சொன்னீங்க ரவுண்ட் ராபின், அப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லை. வெயிட்டட் ரவுண்ட் ராபின், ஸோ இன்டெஃபினிட் சம்திங். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த AWS பார்த்தீங்கன்னாக்கா கம்பேர் பண்ணுவாங்க. NLB versus ALB. ALBயில் வந்து என்ன மாதிரியான ரவுண்ட் ராபின்ஸ்லாம் இருக்குது, 3-4 டைப் இருக்கும் அதில். ஓகே, ஸோ டிஎன்எஸ்ல ஒரு ரவுண்ட் ராபின் இருக்குது, லோட் பேலன்சர்லையும் ஒரு ரவுண்ட் ராபின் இருக்குது. ஸோ டிஎன்எஸும் இந்த வே மல்டிபிள் ஒரே நேமுக்கு மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் டிஃபைன் பண்ணிங்கனாக்கா அதுவும் ரவுண்ட் ராபின் பண்ணும். ஆனால் அது வந்து ஹெல்த் செக் எல்லாம் பண்ணாது. ஸோ தெர் இஸ் அன் இன்டர்பிளே பிட்வீன் டிஎன்எஸ் அண்ட் லோட் பேலன்சர்ஸ். ஸோ எங்கே கொடுக்குதுன்றது நீங்கள் வந்து இந்த நம்ம வாட்ஸ் மை ஐபின்ற மாதிரி போட்டு பார்த்து சோர்ஸ் ஐபி. அதனால தான் வந்து நடுவில் NAT பண்ணிங்கன்னாக்கா அது எந்த சோர்ஸ் ஐபின்னே தெரியாது நமக்கு. ஸோ டிப்பிக்கலி இந்த லோட் பேலன்சரில் NAT ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். லோட் பேலன்சரில் NAT ஃபங்க்ஷன் வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டானாலும் எடுத்துடலாம். யூ நெவர் வாண்ட் டு டூ அ சோர்ஸ் NAT பிகாஸ் யூ வில் லூஸ் விசிபிலிட்டி ஆஃப் ஹூ இஸ் ட்ரைங் டு கனெக்ட். அண்ட் ஆல்சோ FortiGate வந்து இந்த ஜியோ பிளாக்கிங்லாம் பார்த்தோம், ரைட், அட்ரஸ் குரூப்பிங்கில். அதில் வந்து ஏன்னா எல்லாமே NLB-லேருந்து வரா மாதிரி இருந்ததுனாக்கா அது சோர்ஸ் ஐபி NLB-லேருந்து வந்தாக்கா அது என்ன செய்ய போகுது, எதையும் டிரைவ் பண்ண போகிறது இல்லை. So typically they will never want to change the source IP of the packet. You may change the destination IP. NLB வந்து அது ஒரிஜினல் டெஸ்டினேஷன் வந்து NLB-க்கு வந்திருக்கும். ஸோ அந்த டெஸ்டினேஷன் ஐபியை வந்து அது FortiGate-க்கு மாற்றும். அப்புறம் FortiGate வந்த பிறகு அந்த FortiGate வந்து இட் ஹேஸ் டு ஃபார்வர்ட் இட் டு அ லோட் பேலன்சர் சே இஃப் இட். ஸோ இது மாதிரி ஹைரார்கி எல்லாம் நிறைய பண்ணலாம். இட் வில் கெட் டு வெரி காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ். ஸோ பட் ஜஸ்ட் நோ தட் there is active passive and active active. Active naka you need a load balancer at the top. So application talk typically you use a application load balancer.
ஸோ ஏடபிள்யூஎஸ் டாக்குமெண்டேஷன் போய் படிச்சுட்டு தென் டேக் அ லுக் அட் இட் அண்ட் வில் டிஸ்கஸ் வாட் எவர் யூ ஹாவ் கொஷன்ஸ் ஆன் மண்டே. And Monday we are coming to the tail end of it. Maybe Tuesday will be the last session. I want to talk about ongoing monitoring. Logging-லாம் பார்த்தோம். அந்த சிஸ்டமில் போயிட்டு லாக் பார்க்கலாம். அது சென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜுக்கு எப்படி இருக்குன்றத ஐ வாண்ட் டு கவர். ஹவு டு யூ மேனேஜ் தீஸ் FortiGates? 100 FortiGate இருந்ததுனாக்கா ஒன்றுத்துக்கும் போயிட்டு லாகின் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ யூ ஹேவ் டு மேனேஜ் இட் சென்ட்ரலி. வாட் டூல்ஸ் ஆர் அவைலபிள்? அண்ட் வில் ஆல்சோ டாக் அபவுட் கிளவுட் நேட்டிவ் டூல்ஸ். கிளவுட் வாட்ச்னு ஒன்று இருக்குது. SNS ஒரு சர்வீஸ் இருக்கு for alerting. So we will talk about all those things in Monday and Tuesday and then wrap it up. Okay? ஓகே சார். எஸ் சார், ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க. இப்போ இந்த டயக்ராம்லேயே வந்து அந்த லோட் பேலன்சர் வந்து நீங்க ஏஜி 1ல இல்லாம ஏஜி 2ல இல்லாம வச்சிருக்கீங்க. அது ஆக்சுவலா AWS காம்போனண்டா இருக்குமா இல்ல அது இல்ல எப்படி இருக்கும்? ரெண்டு ஏஜிலையும் கால் இருக்கே. load balancer இருக்கு. So when you create a load balancer, it will ask எந்தெந்த சப்நெட்ல இந்த லோட் பேலன்சர் சர்வ் பண்ணணும்னு. ஸோ அப்போ இந்த லெஃப்ட்ல இருக்கிற ஆக்டிவ் லினக்ஸோட பப்ளிக் சப்நெட்டும் கொடுப்பீங்க, ரைட்ல இருக்கிற ஆக்டிவ் லினக்ஸோடைய பப்ளிக் சப்நெட்டையும் கொடுப்பீங்க நீங்க. பட் ஆனா இது குளோபல் ரிசோர்ஸ் இருக்குமா? இது குளோபல் இல்ல, இட்ஸ் ரீஜனல் ரிசோர்ஸ். ரீஜனல் இல்ல. இப்போ எனக்கு என்ன டவுட்னா சார், இப்போ குரூப் கிரியேட் பண்ணுவோம் இந்த இடத்துல. டார்கெட் குரூப் கரெக்ட். இல்ல இப்போ எனக்கு என்ன டவுட்னா சார், இப்போ ஆன் பிரைம்ல வந்து நான் FI யூஸ் பண்றேன். சரி, ஓகே. பட் இதே இது நான் இப்போ AWSல வந்துட்டேன்னா எனக்கு லோட் பேலன்ஸ் கிரியேட் பண்றேன்னு சொல்றது ஓகே நானு. பட் நீங்க ரெண்டுலயுமே நான் கான்ஃபிகர் பண்ணிருப்பேன்றீங்க. அது வந்து நம்ம இன்டர்நெட் கேட்வே மாதிரி ஜஸ்ட் லிங்க் மட்டும் கனெக்ட் பண்ணிடுவோம் ரெண்டு சப்நெட்டுக்கும். கரெக்ட்டுங்களா? அது பார்த்தீங்கன்னாக்கா வந்து அது வந்து இட் வில் ஆக்சுவலி கிரியேட் ENI நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். நீங்கள் வந்து எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் போனாக்கா அதில் வந்து லோட் பேலன்சர் இருக்கும் அதில். ஸோ அது என்ன செய்யுதுன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு நெட்வொர்க் கார்டை அந்த சப்நெட்டில் போடுற மாதிரி அதுக்கு ஒரு IP அட்ரஸையும் எடுத்துக்கும் அது. ஸோ லோட் பேலன்சர் வந்து இப்போ இது சப்நெட் 1 அண்ட் சப்நெட் 2ன்னு வச்சுப்போம், பப்ளிக் சப்நெட் ஃபார் தட் இது ஆக்டிவ் லினக்ஸ்க்கு வந்து it's not a public subnet, it's only it only has leg in one subnet. On the subnet, okay, on the subnetல then the load balancer will also put its own connection to it. எனக்கு அது லிரிக்ஸோட பேசணும்னாக்கா அதுக்கு பேக்கெட் அனுப்பணுமே, அதுக்கு அந்த சப்நெட்ல ஒரு கால் வேணுமே, அதுக்கு it will put a network interface in that subnet. இப்போ AG1 ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா AG2ல இருக்கிறது வந்து ஸோ அது எப்படி டிடெக்ட் பண்ணுதுன்னாக்க அந்த லோட் பேலன்ஸ் கன்ஃபிகரேஷன் டார்கெட் குரூப் கன்ஃபிகரேஷன்லாம் ஹெல்த் செக்னு ஒன்று பண்ணுவீங்க. அதில் ஹெல்த் செக்கில் எந்த போர்ட்டில் நீங்கள் சொல்லலாம், யூனோ நீ வந்து போர்ட் 443ல ஒரு டெஸ்ட் பேக்கெட் அப்பப்போ அனுப்பி பாரு, ரெஸ்பான்ஸ் வருதான்னு பாரு, 200 ஓகே வருதான்னு பாரு அப்படின்னு கன்ஃபிகர் பண்ணலாம். கன்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னாக்க தென் கான்ஸ்டண்ட்டாக அது போல் பண்ணிகிட்டே இருக்கும், இந்த சர்வர் அப்பா இருக்கா. If it does not detect a response because the AZ is down or the server is down, then it will stop forwarding requests to that Linux, but continue to send that. When it comes up, it will continue to forward. But அது வரைக்கும் இன்னொரு சர்வருக்கு பேக்கெட்ஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணும். திரும்ப லிங்க் அப் ஆயிடுச்சுன்னா ஃபெயில் பேக் பண்ணிடுமா ஆட்டோமேட்டிக்கா? இல்ல கரெக்ட். It will start giving new sessions. ஸோ எனக்கு லோட் பேலன்ஸ்ல செஷன் ஸ்டேட்டை வச்சுட்டு இருக்கு. எந்த அந்த 5 டபுள் சொன்னோமே, 5 டபுள் சோர்ஸ் IP டெஸ்டினேஷன் IP இதெல்லாம் வந்து நான் வந்து லினிக்ஸ் 1க்கு கொடுத்தேனா லினிக்ஸ் 2 கொடுத்தேனான்றது அதுக்கு தெரியும். ஸோ அதே டபுள் வர 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 இட் வில் கண்டினியூ டு கிவ் இட் த சேம், பிகாஸ் யூ கான் லோட் பேலன்ஸ் தேட், ரைட்? ஒரு அப்ளிகேஷனில் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்குன்னாக்க வந்து இட் வில் பி மெயின்டைனிங் இட்ஸ் ஓன் ஸ்டேட். அதனால அதை வந்து அது இந்த ஃப்ளோ ஸ்டிக்கினஸ் இருக்கணும் எல்லாத்துலேயும். அதனால இட் வில் மெயின்டைன் இட்ஸ் ஓன் ஸ்டேட். ஆனால் புது செஷன்ஸ் எல்லாம் ஸோ மோர் தென் லைக்லி எக்ஸிஸ்டிங் செஷன்ஸ்லாம் சர்வைவ் ஆகாது. புது செஷன்ஸ் எல்லாம் ஆல் தி நியூ செஷன்ஸ் வில் கோ டு த ஆக்டிவ் ரன்னிங் லினக்ஸ். பழசு வந்த பிறகு அதுக்கப்புறம் வர புது செஷன்ஸ்லாம் ரெண்டுத்துக்கும் லோட் பேலன்ஸ் பண்ணும். ஓகேயா? ஓகே சார், ஓகே சார். Think about it, read up on it, and we will
discuss Monday, and then towards the end, we will talk about management and any questions. Maybe Wednesday we can keep it as an open day. So that's how we will go. Thursday எங்களுக்கு holiday, and so looking forward to seeing all of you on Sunday. இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எப்படி வந்து கொலாபரேட்டிவாக டிஸ்கஸ் பண்ணோம், தட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் செஷன், ரைட்? எதுவுமே வந்து இட்ஸ் நாட் அ மோனோலாக். நான் கேட்குறேன், இன்னொருத்தர் ஒரு இன்சைட் ஆட் பண்ணுறாங்க, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறீங்க, அது கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் பார்ட் ஆஃப் கிளாஸ் ரூம் கொலாபரேஷன், எல்லாம் லேர்னிங் தான். இட்ஸ் அ சாஃப்ட் லேர்னிங், ரைட்? நான் பாட்டுக்கு வந்து அப்புறம் வந்து யூடியூப் வீடியோ பார்க்கலாமே, நான் வந்து கேள்விகளே வந்து கேட்க முடியலன்னா கேட்டு யூடியூப் வீடியோ பார்க்கறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ டாக் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். அதுதான் அட்வான்டேஜ் சார். கண்டென்ட் இல்ல, அதுதான் அட்வான்டேஜ். ஆக்சுவலா யூடியூப் வீடியோ பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒன் வே கம்யூனிகேஷனா தான் இருக்கும். இது ஏதாவது டவுட்னு வந்தா கூட இந்த செஷன்ல அதுதான் ஹைலைட் சார். அண்ட் அதை தான் அப்பப்போ கிளாரிஃபை பண்ணணும், ரைட்? ஸோ எல்லாமே சொல்லலாம், அதை போய் நீ ரெஃபர் பண்ணுன்னா அதுக்கப்புறம் அதில் ஒரு 2 கேள்வி வரும், பொறுமை போயிடும் நமக்கு இதெல்லாம் பார்த்து பண்ணுறது. ஏற்கனவே ஓரளவுக்கு தெரிஞ்சதுனாக்கா யூ கேன் ஃபாலோ அண்ட் தென் யூ கேன் டூ. பட் இனிஷியல் செஷன்ஸ்லாம் வந்து இட் ஹேஸ் டு பி this kind of interactive session. So we plan to run the same interactive session next year too, because again இது வந்து Sunday session வந்து broad audience-க்கு, where as students you can talk about your experience to the people who may not have attended, more than likely will not have attended. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹாலிடே எல்லாம் முடிஞ்ச பிறகு we will organize a session just for you to share your feedback on the course as regular attendees of the course. Anyway, அது வரப்போ அது பார்த்துப்போம். இப்போதைக்கு நான் உங்களை விட்டுறேன். இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் யூ. 9:45 ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். சார் எனக்கு இன்னைக்கு ஒரு half an hour லேட்டா தான் சார் வந்தேன் இன்னைக்கு. யா உங்களா வெயிட் பண்ணோம். ஸோ பட் we had to start the session, no problems. சார் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணதுனால எனக்கு இன்னைக்கு தான் சார் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கிளாஸா இருந்துச்சு சார் எனக்கு. யா நேச்சுரலி என்ன பண்ணீங்க, என்ன பேசுறீங்கன்னு கொஞ்சம் கூட என்னால இன்வால்வ் ஆக முடியல. யா ஸோ திருப்பி வீடியோ பாருங்க. ஸோ எனி கொஷின்ஸ் மண்டே எடுப்போம். ஓகே, மனம் தளராதீங்க. சார் கோயிங் ஃபார்வர்ட் டியூஸ்டேக்கு அப்புறம் செஷன்ஸ் எப்படி சார்? அதுக்கப்புறம் நீங்கள் வேற ஏதாவது எடுக்கிறீங்களா சார்? யா அதுக்கப்புறம் வந்து அடுத்த செஷன் வந்து நெக்ஸ்ட் இயர் தான். நீங்க சொல்லுங்க. ஸோ ஐ வாண்ட் இது வரைக்கும் எடுக்கணும் சார். நீங்க ஆக்சுவலா இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்க எடுத்த செஷன் என்ன எடுத்திருக்கீங்களோ அது வரைக்கும் நான் வந்து ரியல் டைம்ல பிஸ்னஸ் நெட்வொர்க்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லேர்ன் மெனி திங்ஸ் ஃப்ரம் யூ அபவுட் சைபர் செக்யூரிட்டி. வேஃப் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இது அது ஆக்சுவலா உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம் சார். அதை பத்தி நீங்க அப்டேட்டோட வரணும்னு சொல்லி I wish from my end. Thank you. And so you tell us what you want to learn, and then அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு எல்லாமே வந்து we cannot have a solution waiting for a problem. We have to find solutions for problems. So அதனால நீங்க that's why this feedback is very important. நீங்க வந்து எல்லாருமே வந்து very loyal attendees of the course. So we greatly respect the time that you have given us to learn and your interest. மெயினா வந்து அந்த கியூரியாசிட்டி. எனக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த கத்துக்கணும், அதாவது மற்றவங்க பர்சனல் விஷயத்த வந்து கத்துக்கணுன்ற ஆசை இருக்குது இல்லை. இது மாதிரி டெக்னிக்கல் விஷயம், நாலேஜ் கெய்னிங், இப்படிதான் நான் இருந்தேன், இப்படிதான் நான் இருக்கேன், இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால I can always relate to people who work hard, who are curious to learn, who ask questions, who take the time to go and do the research and ask more relevant questions. That is a sign of good student, right? So I want to be a good student for my teachers, and I really appreciate all of you being good students too. Sure, sir. Cyber security. Sorry, சொல்லுங்க one at a time.
நீங்க ரீஇன்வென்ட் ப்ரோக்ராம் போயிட்டு வந்த பிறகு வந்து நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம் சார், நீங்க ஃப்ரீ டைம்ல. யா ஷூர். ஸோ ரீஇன்வென்ட் வந்து இந்த 5ஆம் தேதியோ நம்ம முடியுது. பட் இது வந்து இந்த கிளாஸ் சார் வந்து சார் குயிக்கா சொல்லிடுறாங்க. நிர்மலோட கமெண்ட், கிளாஸ் வில் ஃபினிஷ், திஸ் பர்டிகுலர் ஆஃபரிங் வில் ஃபினிஷ் பை டியூஸ்டே ஆர் வென்ஸ்டே நெக்ஸ்ட் வீக். அதுக்கப்புறம் ரெகுலர் செஷன்ஸ்லாம் இருக்காது இந்த வருஷத்துக்கு. ஸோ அண்டில் வி கெட் யுவர் ஃபீட்பேக் ஆன் வாட் டு டூ ஃபார் 2026. ஸோ டெஃபினட்டாக இதே கண்டென்ட்டை வந்து வி வாண்ட் டு ஆஃபர் நெக்ஸ்ட் இயர். அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணாதவங்களாம் இதுக்கு அடுத்த லோட் பேலன்சர் வேஃபுன்னாக்கா அவங்களுக்கு சப்நெட்டே என்னன்னு தெரியலன்னாக்கா எப்படி பண்ணுவாங்க அவங்க? பட் ஸோ வி வாண்ட் டு ஆஃபர் அட்லீஸ்ட் திஸ் அண்ட் ஒன் மோர். வாட் இஸ் தட் ஒன் மோர் இஸ் சம்திங் வி வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. ஓகே, நீங்கள் சொல்லுங்க. ஐ திங்க் திரு வாஸ் டாக்கிங் ஆர் நிசாம் வாஸ் டாக்கிங், சம்படி. எஸ் சார் எஸ் சார். சொல்லுங்க. நீங்க சைபர் செக்யூரிட்டியில நீங்க வரணும் சார். இப்போ என்னன்னா ஒரு ஒரு ஓப்பன் டாக் நான் கொடுக்குறேன். ஒரு 2020 வந்து நான் ஏடபிள்யூஎஸ் படிக்க ஆரம்பிச்சேன். சரி. அப்பரண்ட்லி நான் சொல்றேன், ஒரு 20K பே பண்ணி தான் நான் வந்து படித்தேன். இப்போ உங்க கண்டென்ட் இது எதுவுமே அவங்க கவர் பண்ணல. அது எல்லாமே நான் வந்து யூடியூப்பை பார்த்து தட்டி தட்டி தடுமாறி தான் படித்தேன். நீங்க வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இவ்வளவு கண்டென்ட்டையும் நீங்க கொடுத்துருக்கீங்க. உண்மையாவே இது இது இப்படி ஒரு சேவை வந்து மற்ற இடத்துல நான் நான் ரொம்ப, அதுவும் டெய்லி உட்காந்து அந்த இதை கொட்டி 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 பொறுமையா படிச்சேன். ஆனா நீங்க ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான திங்ஸை வந்து உள்ளங்கையில கொடுத்துட்டீங்க. இந்த திங்ஸ் என்ன அன்பார்ச்சுனேட்லி என்னால வந்து எங்களுக்கு ஆன்செட் ஃபோக்ஸ் வந்ததால ஒரு 2 வீக்ஸ் என்னால அட்டன் பண்ண முடியல, இன்க்ளூடிங் எக்ஸாம். ஸோ அது என்னால் மேனேஜ் பண்ண முடியல. அது மற்றபடி நல்லா இருந்தது சார் உங்கள் செஷன் ஃபுல்லாகவே. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ, நான் எதை கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணதை நீங்கள் ஈஸியாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பிஸ்னஸ் நெட்வொர்க்கில் எப்படி இருக்குமோ அதே செட்டப் தான் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க இங்கே. இப்போ இதில் நீங்கள் சொன்னது எல்லாமே ஒரு 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 நோட்ஸ் போட்டு எடுத்தா அதுதான் இன்டர்வியூ கொஷின்ஸ். buddies whoever is listening, இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சார் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதை தாண்டி ஒரு கொஷின் கூட இருக்காது. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பேன் ஏடபிள்யூஎஸ் அஜூருக்கு. இதில் சார் எந்தெந்த இடத்துலலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்களோ அது அவ்வளவும் இன்டர்வியூ கொஷின்ஸ். அது எல்லாமே இதை கவர் பண்ணிட்டு போனாலே நம்ம இன்டர்வியூ கிராக் பண்ணிடலாம். எஸ்பெஷலி ஏடபிள்யூஎஸ் நெட்வொர்க் கொஷின் அது சார்கிட்டேருந்து. அடுத்ததா வந்து சைபர் செக்யூரிட்டி நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு அதை நீங்கள் ஒரு ஒரு மெட்டீரியலோட வரணும் சார். இப்போ எப்படி வந்தீங்களோ இதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி அது அதில் இன்னும் நிறைய என்ன பண்ணணும். இப்போ நெட்வொர்க் செக்யூரிட்டி சொல்லிட்டீங்க, அடுத்தடுத்ததா அப்ளிகேஷன் செக்யூரிட்டி அந்த லெவலில் நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன். அவசியம். ஸோ திஸ் ஃபீட்பேக் இஸ் வெரி வேல்யூபிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் உங்களுக்கு திரு for the words, because that was our intent as well, that the next generation, like all of you, must achieve great progress and achieve great heights in your career. எல்லாமே உழைக்கணும், ஆனா கரெக்டான விதத்துலயும் உழைக்கணும், ரைட்? ஸோ அதனால லெட்ஸ் கொலாபரேட் as trusted partners, and then let's see what we can come up with for 2026. சரியா? பட் அவசியம் இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் வந்து நீங்க சண்டே செஷன் அட்டெண்ட் பண்றதா இருந்தா அவசியம் I would like to hear this for other people. ஓகே ஓகே சார். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரும் அட்டன் பண்ண சொல்லியிருக்கேன். ஒன் மோர் திங் வந்து நாங்கள் உங்களோட செஷன்ஸ் பற்றி என்னுடைய ஃபார்மர் கொலீக்ஸ் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன எல்லாராலையும் அட்டன் பண்ண முடியல, உங்களோட யூடியூப்ஸை பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் அந்த லிங்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். அதை அவங்க வந்து ஆஃப்லைனில் இருக்கும்போது பார்க்குறாங்க. அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க உங்களோட செஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு இடத்துல மக பண்ணியிருப்போம், இல்லை ஒரு ஏனோ தானோன்னு படிச்சிருப்போம். சார் வந்து ரொம்ப தெளிவா வந்து அது ஏன் அந்த விஷயம் ஏன் நடக்குது, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களா ஒய் வாட் வேற அப்படின்னு. அது மாதிரி சில இடங்கள்லாம் வந்து நானும் ஓப்பனா சொல்றேன் சார், சில இடங்கள்ல மக பண்ணி வச்சிருப்போம். சரி இது ஏன் அது ஏதோ ஒண்ணு அப்படின்னு பண்ணி வச்சிருப்போம் ஃபார் டைம் பீயிங்க்கு. ஆனா நீங்க தெளிவா சொல்றீங்க. அது எல்லாருமே என்னுடைய கலீக்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. அவ்வளவு சீக்கிரம் அவங்க யாரையும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. 2-3 கலீக்ஸ் வேற கம்பெனில ஒர்க் பண்றாங்க, அவங்ககிட்டயும் நான் சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாருமே வாட்ச் பண்றாங்க, உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நன்றி.
யா ம். இது தேங்க் எல்லாமே யூ சார். வந்து நானே வந்து மனசுல வந்து அடித்தல் திருத்தல்லாம் போய் 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 கடைசியில் இந்த ஒரு தெளிவுக்கு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் லேர்னிங். ஸோ ஆன் அ சாஃப்ட் ஆஸ்பெக்ட் இது என்ன மாதிரியான ஒரு குணாதிசயத்தை நமக்கு கொடுக்குதுன்னாக்க, ஒன்று உழைக்கிறவனுக்கு மரியாதை கொடுக்க தோணுது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஹை லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாக்க அதுக்கு பின்னால் அவங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்கன்றதை அப்ரிஷியேட் பண்ணி அவங்க மேலே ஒரு மரியாதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வளருது. ஸோ அதனால தான் வந்து வி மஸ்ட் ஆல்வேஸ் டேக் கியூரியஸ் டு லேர்ன். அதே மாதிரி இந்த அமேசானியன் பிரின்சிபல்ஸும் பாருங்கள், அதில் வந்து ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். ஸோ லைஃப் பிரின்சிபல்ஸ் சிலதெல்லாம் யூனோ பயஸ் ஃபார் ஆக்ஷன், பி கியூரியஸ் டு லேர்ன், டிஸ்அக்ரி அண்ட் கமிட். ஸோ அதெல்லாம் பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கும். அதில் வந்து ஐ டுக் சம் லைஃப் பிரின்சிபல்ஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் தட் வித் யூ as well. ஸோ டேக் அ லுக் அட் தட் அகெயின். யூனோ எல்லாத்தையும் எல்லா கிளாஸ்லையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல, நேரம் வரனால நான் சொல்கிறேன். இப்படி தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் நான். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அகெயின் லெட்ஸ் மீட் அப் ஆன் மண்டே. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இதோட கிளாஸ் முடியுதுன்னு நினச்சிக்காதீங்க. மண்டே வாங்க, வந்துட்டு then we will talk, answer questions on load balances, and we will talk about operation side of things. இதெல்லாம் வந்து பண்ணணும். ஆனால் ஆப்ரேஷனலாக மானிட்டர் பண்ணலன்னாக்க யூனோ இன்னைக்கு வந்து 48 வந்து 10% சிபியூவில் இருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறம் அது 80% ஓடிட்டு இருந்து கீழே விழுற நிலைமைக்கு வந்து வரலாமே. அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ப்ரோஆக்டிவாக அதை எப்படி டிடெக்ட் பண்ணுறது, அதை எப்படி அலர்ட் பண்ணுறது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எல்லாம் யோசிக்கிறது, எல்லாம் பார்ட் ஆஃப் த லைஃப் சைக்கிள், ரைட்? ஸோ அதை பற்றி நம்ம மண்டே அண்ட் டியூஸ்டே கவர் பண்ணுவோம். ஓகே சார், தேங்க்யூ சார். சூப்பர், டேக் கேர். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு. நள்ளிரவாக அமையட்டும். ஸோ திங்கட்கிழமை சந்திப்போம். சந்திக்கும் வேளையில் சிந்திப்போம். பை பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம். தேங்க்யூ சார்.